யூடியூப்ல நிலாகாய் எப்படிங்க இப்போ நார்மல் ஆயிடுச்சு அதுக்குள்ள பார்டர் தானே இருந்துச்சு பரவாயில்ல இப்போ நார்மல் ஆயிடுச்சுங்க ஆ ஆமாங்க இது என்ன மருந்துங்க மேடம் இது கொடுக்கணுமா அப்போ காய்கறி சாப்பிடணும் சரி சரி ஆ சுகர் மட்டும்தாங்க அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆ சரி கீரையில் தான் புரதம் அதிகமாக இருக்குங்க பருப்பு வகைகள் தானிய வகைகள் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க அவங்களுக்கு அதைத்தான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளுங்க காய்கறி கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணும் பாரு போட்டிருக்காங்க தெளிவாக நீ பாத்தியா அது அங்கே பேர் கொஞ்சோண்டு சாப்பாடு எத்தனை வச்சிருக்காங்க பாரு உருளைக்கிழங்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் ரெடிங்க சாப்பிட்றதுக்கு அவர் ரெடி இருந்துச்சு சாப்பிட சொன்னா சாப்பிட்டா தானே ஆகுங்க தெரியும் இருத்தனி ரசம் தானே சரி அந்த மாதிரி சரிங்க எதுங்க நான்வெஜ் நேற்று கூட சேர்த்துணும் வாரத்தில் 2 நாளைக்கு மட்டும் எவ்வளோ 2 கிலோ ஏறிடுச்சா 66 தான் இருக்கிறியா சரி 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 வரும் பாலுக்கு வெயிட்டிங் சீரியஸ் அடிச்சு போயிட்டு நர்ஸ் மேடம் பார்த்துட்டு வந்தாச்சு எல்லாமே நார்மலாக இருக்குதுங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு கேட்டாங்களோ அதை விட டபுள் மடங்கு நல்லபடியாக கேட்டு எல்லாமே அங்கே என்னென்னு கேட்டாங்களோ அதை அப்படியே கேட்டாங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க டெலிவரி டேட் சொல்லியிருக்கிறாங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆகணும் என்னென்ன சாப்பிட்ணும் எல்லாமே சொன்னாங்க வெயிட் பார்த்தா வெயிட் கரெக்டு அளவு தான் ஒரே ஒரு மிஸ்டேக்னா சுகர் மட்டும் அதிகம்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் சொல்லணுமா வீடியோவில் சுகர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல சுகர் நார்மலாச்சு போன வாரத்தில் மறுபடியும் இந்த டைம் போய் செக் பண்ணப்போ மறுபடியும் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க சுகர் சம்மந்தமாக எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் வர வழியிலே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வராது ரொம்ப நாள் ஆசை கரும்பு ஜூஸ் குடிக்கணும்ட்டு அதான் கேட்டேன் தெரியாம அப்ப குடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சோ சர்க்கரை தீங்க கூடாதுன்னா சர்க்கரை தயாரிக்கிறத தின்னுட்டு இருக்கான் கரும்புல இருந்து தான் சர்க்கரையை தயாரிக்கிறாங்க நீ அதையுமே டேரக்டா சாப்பிடலான்னு சாப்பிட்டு இருக்கிறவருக்கு ஒரு டம்ளர் தான் குடிச்சுங்க என்னைக்கோ ஒரு நாள் தானே அதிகமா இருப்ப சுகர் அதிகமா பாப்பா பெருசாகுங்களா நம்ம குழந்தை உள்ள இருக்கிற பாப்பா பெருசா இருக்குமாமா அப்புறம் நார்மல் டெலிவரி ஆகிற சிரமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனால் கண்ட்ரோலாக இருந்தால் பார்க்கலாம் நம்ம கடவுள் விட்ட கிருபை
முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரிக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ மொத்தத்தில் தாயும் செய்யும் நலமா இருந்தால் சரி, நார்மல் டெலிவரியோ சுகப்பிரசவமோ இந்த ஆப்ரேஷனோ 2 3 தான் வாய் குளர் சிசேரினா சுகப்பிரசவமோ எதா இருந்தாலும் நல்லபடியாக பிறந்துச்சுன்னா போதுங்க. பெரிய லென்த் வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் காலையிலேருந்து எடுக்கலான்னு பார்த்தா காலையிலேருந்து ஒரே வேலை. கரெக்டாக 10 மணிக்குள்ள போய் நர்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். தயிர் வாங்கினது, காய்கறி கடைக்கு போனது எல்லாம் எடுக்கலாம். ஒரே ஆள் எடுக்கிறதுக்கு இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இதை ஒரு ஆள் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா நம்ம இந்த இட்டன் கேமரா சின்ன கேமரா மாதிரி இருந்ததை வேணா அப்படி பிடிச்சிட்டே போகலாம். செல்லில் எடுக்கிற சிரமம். ஆமாம், அது செல்லில் எடுத்தெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்கே போனாலும் கேமரா தூக்கிட்டே வந்துடுறாண்ட அப்படின்ட்டு. பழகிடுச்சுல, நீங்கள் எல்லா பக்கம் போய் நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுல்ல. ஒரே இடத்த எத்தனை விஷயம் காட்டுறது. இப்போ வித்தியாசமான கடைகளுக்கு போனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மூச்சு ஊசில் வந்து கிட்டாம்பாளையம்னு ஒரு ஊரில் இருந்தோம். அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் சந்தைக்கு போவோம், வெள்ளிக்கிழமை அங்கே பக்கத்துலேயே ஒரு சந்தைக்கு போவோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நாகராயம்பாளையோ கிட்டாம்பாளையோ ஊர் பேரே அங்கே வித்தியாசமாக இருக்கும். அது போக அங்கே வவ்வால் நிறைய தொங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் அங்கே இடங்கள் வந்து சுற்றி காட்டுற உங்களுக்கு நிறைய. அங்கேயுமே எடுத்தாலும் குறிப்பிட்ட வீடியோ தான் எடுக்க முடியும். ஒரு 10-20 வீடியோ எடுக்கிறோமா, அதுக்கு மேலே என்ன எடுக்கிறது தெரியாது. அப்படிதானே அப்புறம் அங்கே பங்களாபுதூர்ல போய் இருந்தோம். ஆமாம், இயற்கை சூழல். இப்போ நீங்கள் டெய்லி ரொட்டீன் விளாக் போட சொல்கிறீங்க. டெய்லி இப்போ துணி துவைக்கிறோம், அதை ஒரு நாள் காட்டலாம். டெய்லி துணி துவைக்கிறதே காட்டிகிட்டு இருந்தால் எப்படி இருக்குது. அப்புறம் சமைக்கிறதும் வித்தியாசம் சமைச்சா. இப்போ கடற்கரையோரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் நிறையா தெருவில் கொண்டு வராங்க மீன். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மீன் கொண்டு வராங்க, வாங்கி சமைக்கலாம். விற்கல எடுக்குதா? காய்கறிகள் சந்தை வீட்டுக்கே வரும். ப்ரொக்கோலி காயின்னு ஒரு கேள்விப்பட்டோம். சாப்பிடலாம் இன்னும் ஆசைப்பட்டுக்கிறேன். எங்கே போனாலும் அது கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் தொலைவர நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஞாபகம் வர நேரம் நாம் இங்கே இருக்கிறோம். இதே திருப்பூர் சைடெலாம் போனோம்னா அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்லலாம் இந்த ப்ரொக்கோலி இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி சமைச்சு வீடியோ போடலான்னு பார்த்தா எங்கேங்க ஒரே இந்த கத்திரிக்காயும் இந்த முட்டைக்கோசு இதையவே எத்தனை வருஷத்துக்கு தான் நானும் காட்டுறதுன்னு தெரியல. ஆனா கோபி போயிட்டு நம்ம கேட்டோம்ல, ஈரோட்ல தான் கிடைக்கும், இங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு. சத்தியமங்கலத்தில் கிடைக்குன்னு சொன்னாங்க. அங்கதான் நிறைய விளையுதுன்னு சொன்னாங்க. உங்க ஊர்ல ப்ரொக்கோலி கிடைக்குதான்னு சொல்லுங்க. காலிஃப்ளவர் மாதிரியே பச்சையா இருக்குங்க. ஒரு டைம் கூட சாப்பிட்டது இல்லை. ஆனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு. அதனால தான் தொலாவுறோம். இது மாதிரி ஏதாவது வந்து வித்தியாசமாக போடலாம். எண்ணத்தை ஒரே வாசை கூட்டுறது, வலிச்சுடுறது வேணா நாங்கள் காட்டில் வரணும். அது வேணா நீ ஒருத்தங்களை கூப்பிட்டு தான் வலிச்சுடணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோலாம் போட முடியல. ஏதாவது பேசுறதுக்கு இருந்துச்சுன்னா போடலாம். டெய்லி அன்றாட வேலைகளை டெய்லி எப்படி போடுறது அதுதான் எங்களுக்கு தெரியும். டெய்லி வேணால் லைவ் போடலாம். லைவ் போட்டு வேணால் பேசிகிட்டு இருக்கலாம் ஜாலியாக. ஆனால் லைவும் வந்தாலும் அது ஒரு சில காலகட்டத்தில் அதுவும் போர் அடிச்சு போயிடும். என்ன தான் பண்ணுறத போங்க. சரி பார்ப்பாங்க, ஏதாவது வித்தியாசமாக பண்ண உங்களுக்கு காட்டுறோம். சரி ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு வேணால் ஒரு வீடியோ போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.